மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, மார்க்கெட்டில் எப்பவுமே ஃபண்டை வந்து டைவர்சிஃபை பண்ணுங்கன்ட்டு. ஆனால் டைவர்சிஃபை பண்ணுறது எங்கே பண்ணணும், எந்த ஏஜுக்கு எவ்வளோ பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேனேஜ் யுவர் போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்கள் கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அது சில பேருக்கு ஆயிரங்களாக இருக்கலாம், சில பேருக்கு லட்சங்களாக இருக்கலாம், சில பேர்கிட்ட கோடியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஃபண்ட்ஸை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி டைவர்சிஃபை பண்ணணும். ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இப்போ நம்ம எஸ்ஐபி வீடியோ போடும்போது கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எஸ்ஐபியில் போடணும்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன மாதிரி இதுவில் எஸ்ஐபியில் போடணும், அந்த ஃபண்டை எந்தெந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணணுன்றது சொல்லவே இல்லையே சார், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக கூட இதில் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபண்ட் இருக்குன்னா அந்த ஃபண்டை எப்படி டைவர்சிஃபை பண்ணலாம். இந்த டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணலான்னா, ஏஜ் கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். இப்போ ஏஜ் கேட்டகரின்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஏஜ் கேட்டகரி என்ன எடுக்கிறோம்னா 20 இயர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸில் இருக்கீங்க, உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் ஜாபு போயிருக்கீங்க, ஒரு நல்ல ஜாபுக்கே போயிட்டு பிளேஸ்மெண்ட் கிடச்சி நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம். இப்போ ஒரு 60 வயசில் இருக்கவரும் 20 வயசில் இருக்கவங்களும் ரிஸ்க் ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். அப்போ 20 இயர்ஸில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் போடலாம். ஸ்டாக்ஸ்ன்னு நான் சொல்லும்போது டைரெக்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகளை அனலைஸ் பண்ணி வாங்குறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் கூட எப்படி டைவர்சிஃபை பண்ணணும்னா, நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து 20% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். அண்ட் மிட் கேப்பில் வந்து 20% அண்ட் லார்ஜ் கேப்பில் வந்து 10%. இது எப்போ பண்ணுறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிற ஃபண்டு வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே நான் வச்சுக்க மாட்டேன், அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நான் வந்து இதை எப்படியும் பிரேக் பண்ணிவிடுவேன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். இல்லை 5 இயர்ஸ்க்கு மேலே நான் ஹோல்ட் பண்ணுவேன்னா அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி. அப்போது ஒரு 20 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண 20 to 30 வச்சுக்கோங்களேன், 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் வந்து ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா யூ ஹாவ் டைம் பீரியட், உங்களுக்கு இன்னும் வருடங்கள் இருக்குது, நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினாலும் திருப்பி ஓவர் த பீரியட் ஆஃப் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். அதனால் யூ கேன் ரிஸ்க் மோர், ட்ரை டு கெட் மோர் ரிட்டர்ன்ஸ். அதனால் ஸ்மால் கேப்பில் 20%, மிட் கேப்பில் 20%, லார்ஜ் கேப்பில் வந்து 10% இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் 30%. அதில் என்ன பண்ணலான்னா, மிட் கேப் ஃபண்டில் ஒரு 10%, மல்டி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எல்லா லார்ஜ் மிட் ஸ்மால்லையும் 25 பிரிச்சுட்டு பேலன்ஸ் 25 அவங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜர் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு போட்டுருவார். ஸோ அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணணும்னா, 10% ஆஃப் யுவர் மியூச்சுவல் ஃபண்டு மிட் கேப் ஃபண்ட்லையும் அண்ட் 20% ஆஃப் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மல்டி கேப் ஃபண்ட்லையும் போட்டுட்டு டெட் ஃபண்டுன்றது 20% என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஸாக இருக்கலாம், இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஃபிக்ஸடாக உங்களுக்கு எப்போவுமே இன்கம் வரக்கூடிய ஒரு சோர்ஸ். ஸோ அதில் உங்களோட போர்ட்ஃபோலியோவை 20% கம்பல்சரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னா, 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பிரேக் பண்ணிவிடுவேன், நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எப்படியும் பிரேக் பண்ணி எடுத்துருவோம், கல்யாணம் வரப்போகுது இல்லை வேறு ஏதாவது செலவு இருக்கும், கண்டிப்பாக பிரேக் பண்ணணும்னா இதை பண்ணுங்கள். இல்லை 5 இயர்ஸ் இல்லை, நான் இதை வந்து என்னோடய லைஃப் சேவிங்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன், 30 40 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இதெல்லாம் பிரேக் பண்ணால் போதும், என்னோட ஒரு லைஃப் சேவிங்ஸ் மாதிரியே இது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்துங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், 60% ஸ்டாக்கு போயிடலாம், ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம். அப்போ ஸ்மால் கேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 25%, மிட் கேப்பில் 25%, லார்ஜ் கேப்பில் வந்து 10% இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20% போட்டால் போதும். 20%ல் அதே மிட் கேப் ஃபண்டில் 10%, மல்டி கேப் ஃபண்டில் 10%, கம்பல்சரி டெப் ஃபண்டில் 20%. உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எஃப்டிஸோ ஆர்டிஸோ ரெகுலராக இல்லை டிபென்ச்சர்ஸோ இல்லை பாண்ட்ஸோ அதில் மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 20 இயர்ஸ் இருக்கவருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 20 இயர்ஸ் இதை பண்ணிட்டு வரீங்க, ரைட். இன்னொன்று, இது நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே யூஆர் அ ப்ரோ ட்ரேடர். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, ஃபண்டு இருக்குது, எனக்காக யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சினாரியோ. இல்லை இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் எனக்கு தெரியும், அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அனலைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் எதுக்கு போயிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறீங்க, கரெக்டாக? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யார் பண்ணுறா, உங்களுக்கு பதில் இப்போ என்ன மாதிரி ஒரு அனாலிஸ்ட் வந்து உட்காந்து அவர் எந்தெந்த ஃபண்டு நல்லா இருக்கும்னு அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணி கொடுக்க போகிறார், உங்கள் சார்பில் அவர் ட்ரேட் பண்ணுறாரு. இப்போ எனக்கே தெரியும் போது நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்? ஏன்னா நான் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த ஸ்டாக் வாங்கினா இறங்குன்றது எனக்கே தெரியுன்றதுனால நானே போட்டுப்பேன், கரெக்டாக? அப்போ நான் வந்து இன்கம் சோர்ஸை நான் எப்படி என்னோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுவேன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு.
உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சேலரி வாங்குறீங்களோ அதில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்வளோ எடுக்க போகிறீங்க. ஒரு 1.5 lakhs வரைக்கும் இப்போ லெட்ஸே யூலிப் மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிட் பேஸ்ட் இன்சூரன்ஸ் மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதிலே நீங்கள் வந்து மிட் கேப் ஃபண்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதில் மாதிரி போகிறீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணிடுவோம் எல்லாமே இன்சூரன்ஸ்லையோ இதில். அது இல்லாமல் டெட் ஃபண்டில் வந்து நீங்கள் மினிமம் நான் சொன்னது இதை மைனஸ் பண்ண வேண்டாம். 20 வயசு ஆகுதுன்னா கம்பல்சரி 20% என்ன தான் நீங்கள் எவ்வளோ ட்ரேடராக இருந்தாலும் ஒரு 20% போட்டு வச்சுக்கிறது தப்பு இல்லை. இல்லைனா கொஞ்சம் கம்மி ஒரு அட்லீஸ்ட் 10% ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெட் ஃபண்டில் போட்டு பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏஜ் ஆகுது, கொஞ்சம் நாள் ஆகுது, அப்போ இந்த ரிஸ்க் ரேஷியோ வந்து கம்மியாகிட்டே தான் வரும். இப்போ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 20 இயர்ஸுக்கு புரிஞ்சிச்சா, இப்போ நம்ம 20லேருந்து 30 இயர்ஸுக்கு போவோம். இப்போ 30 வயசில் இருக்க ஒருத்தர் இதே இது பண்ண போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பர்சன்டேஜ் கம்மியாகும். அங்கே வந்து ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 50% இன்வெஸ்ட் பண்ணோம். இங்கே வந்து ஸ்டாக்ஸ் வந்து 40% தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது 40% எப்படி பிரியுதுன்னா ஸ்மால் கேப் 10% ஆயிடுச்சு. ஸ்மால் கேப்லேருந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். ஸோ 10% ஸ்மால் கேப், 20% மிட் கேப் அண்ட் 10% லார்ஜ் கேப். 30% வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டெட் ஃபண்ட் வில் பி இன்க்ரீசிங் அ லிட்டில் பிட். ஏன்னா உங்களோட டைம் ரிஸ்க் டைம் 10 வருஷம் தாண்டி போச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். ஸோ இதில் டைரக்ட் ஸ்டாக்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்டில் மல்டி கேப் அண்ட் மிட் கேப்பில் வந்து 10% அண்ட் 20%, டெட் ஃபண்டில் வந்து 30 இயர்ஸ்க்கு 30% போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் 5 years அண்ட் அபவ் ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாக்ஸில் வந்து 40%. அப்போ நீங்கள் ஸ்டாக்ஸில் ஏன்னா இப்போ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறீங்களே, நான் சொன்னது வந்து 30 வயசு ஆகிடுச்சு, 30 வயசுலையும் இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே நான் உடைக்க போகிறேன்னா நீங்கள் ஸ்மால் கேப்பில் வந்து 10% போடுங்க. இல்லை நான் இன்னும் ஒரு 5 yearsக்கு மேலேயே வெயிட் பண்ண முடியும்னா 15% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு இல்லை. 15%, மிட் கேப் 15 அண்ட் லார்ஜ் கேப் 10%. மிட் கேப்லேயும் 15% போடலாம், மல்டி கேப் ஃபண்ட்லேயும் என்ன பண்ணலாம் 15%, அண்ட் டெட் ஃபண்டில் வந்து யூ கோ ஃபார் 30%. இதே இதுதான் ஃபார் 30 இயர்ஸாக இருந்தாலும் ப்ரோ ட்ரேடர்னா இந்த விஷயங்கள் தேவையில்லை. ஒன்லி எக்ஸம்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாகவே நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயே ப்ளே பண்ணலாம். லெட்ஸே நவ் வி ஆர் கோயிங் ஃபார் 40 years, 40 வயசு. இப்போ தான் நீங்கள் லெட்ஸே இப்போ தான் வீடியோவே பார்க்குறீங்க, சார் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் 40 வயசுக்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் என்னோட பசங்களுக்கு நான் என்னோட வெல்த்தை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னா 60 ஆகும்போது எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வேணும், ப்ளஸ் என் பசங்களுக்கும் நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டைம்குள்ளே போகும்போது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ ரிஸ்க்கை வந்து வி ஆர் ட்ரைங் டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு ஸ்டாக்ஸில் வந்து 20% தான், மியூச்சுவல் ஃபண்டில் 40% இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், டெட் ஃபண்ட்லேயும் 40%. அதில் பிரிக்கிறது எப்படின்னா, இப்போ ஸ்மால் கேப்பில் கையே வைக்க முடியாது, 40 years தாண்டிச்சுனாலே டோன்ட் கோ ஃபார் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், கோ ஒன்லி ஃபார் மிட் கேப்பில் ஒரு 10%, லார்ஜ் கேப்பில் 10%, மியூச்சுவல் ஃபண்டில் மிட் கேப்பில் 20% அண்ட் மல்டி கேப்பில் 20%, ப்ளஸ் டெட் ஃபண்டில் என்ன பண்ணிடுறீங்க, ஆர்டிஸ் ரெக்கரிங் டெபாசிட்டில் ஒரு 40%, இல்லை டிபெஞ்சர்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க, பாண்ட்ஸ் மாதிரி வாங்கிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஃபிக்ஸட் இன்கம் வந்து 40% ஆஃப் யுவர் மந்த்லி சிப்பில் போடுறது வந்து இட் ஹாஸ் டு கோ டு டெட் ஃபண்ட்ஸ், ரைட். இன்கேஸ் 5 yearsக்கு மேலே வைக்க போகிறீங்கன்னா இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம். இங்கே 20% போட்டோம்ல நம்ம, இதை வந்து 30% வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 30% எடுக்கிறீங்கன்னா மிட் கேப்பில் ஒரு 10%, லார்ஜ் கேப்பில், ஏன்னா மிட் கேப்பில் இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது, கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பண்ணிவிட்டு லார்ஜ் கேப்பில் 20% போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே மியூச்சுவல் ஃபண்டு வரும்போது 30% ஃபார் தி லார்ஜ் கேப் ஃபண்ட் அண்ட் மல்டி கேப் ஃபண்டில் வந்து 10% வரைக்கும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெட் ஃபண்டில் வந்து 30% வரைக்கும் பண்ணிக்கிறோம். இதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரோ ட்ரேடருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸு ப்ளஸ் ELSS ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எது கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே இப்போ ஒரு 50 yearsக்கு பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 50 years தாண்டிட்டீங்கனாலே இதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சேஃபர் சைடில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோ இல்லை டிபென்ச்சர்ஸோ பாண்ட்ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இன்கம் கொடுக்குமோ அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். அப்போ நீங்கள் ஸ்டாக்ஸில் எவ்வளோ ப்ளே பண்ணலாம்னா ஒரு 10% தான் ரிஸ்க் எடுக்கலாம், அதுவும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் போகிறீங்கன்னா 30% மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கனாலும் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ டெட் ஃபண்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்ட் இன்கம் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்துலையும் நீங்கள் 60% வரைக்கும் யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் இட். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு 5 years 50லேருந்து ஒரு 60-65ல் தான் நான் இதை பிரேக் பண்ணுவேன்னா, அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் இது பண்ணுறது என்ன பண்ணலான்னா, நீங்கள் டெட் ஃபண்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஆனால் ஸ்டாக்ஸில் ரொம்ப ப்ளே பண்ணாதீங்க, 10%லேயே இருங்க.
ஆனால் இதுவே ஒரு ப்ரோ ட்ரேடர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரோ ட்ரேடர்னா 50 வயசுக்கு அப்புறமா ப்ரோ ட்ரேடருக்கு வயசெல்லாம் கிடையாது. நாலேஜ் தான் கீ. இப்போ நாலேஜ் இருக்குன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க. இதே சினாரியோ எடுத்துகிட்டு போயிட்டு, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒரு மார்க்கெட்னா என்னன்ற புரிதல் இல்லாமல், ஒரு டெக்னிக்கல்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல்னா என்ன, மார்க்கெட்டை எப்படி ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்பவே சேஃப் கேம். ஆனால் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கிட்ட போயிட்டு நீங்கள் இதை சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா, இப்போ ஒரு யோசிச்சு பாருங்க. வாரன் பஃபெட் கிட்ட போயிட்டு, சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 தாண்டிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து 80 to 90% வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுங்க. 10% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. ஒரு 5% நீங்களா ஸ்டாக்கை வாங்கி விற்றுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார்? பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்றதுக்கான 90 வயசு ஆனாலும், இன்னைக்கு வரைக்கும் அவரு போய் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, ஃபிக்ஸட் டெபாசிட்லயும் ஃபுல்லா இது பண்ணாம, ஃபுல்லா ஸ்டாக்ல ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் ப்ராப்பர் நாலேட்ஜ். புரியுதுங்களா? அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சார்புல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தராங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனா என்னன்னா, உங்களுக்கு தெரியும்ன்னும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாட்டீங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா கிடையாது. ஏன்னா, எனக்கு நாளைக்கு 50 வயசு ஆனாலும், 60 வயசு ஆனாலும் இந்த ரூல் அப்ளிக் ஆகாது. எனக்கு இந்த ரூல் மட்டும் தான் அப்ளிக் ஆகும். ஏன்னா, நான் என்னோட ஸ்டாக்ஸை மட்டும் தான் ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இப்படியே எடுத்துக்கோங்களேன். நம்மளோட டாப் 3 ஃபிக்ஸை வந்து நீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இப்போ டாப் 3 பிக்ஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அந்த ஸ்டாக்ஸில் சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ மேசகான் டாக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்சிசி எடுத்துக்கோங்க. இல்ல இப்போ ரீசெண்டா குடுத்திருந்தேன்ல மோயில். அந்த மோயில் கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.5% ஏறி, எனக்கு டோட்டல் போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25% குடுத்துச்சு. எவ்வளோ நாள்ல? ஜஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள நல்ல மார்க்கெட் ஸ்டாக் ஏறிடுச்சு. இப்போ ஆஸ் ஒரு ப்ரொஃபஷனலா நான் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேனா? கிடையாது. ஏன்னா எனக்கு ஸ்டாக்க எப்படி பிக் பண்ணணும்னு தெரியும். ஹோல்ட் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் வைக்கணும், எங்க டார்கெட் குடுக்கும், எங்க க்ளோஸ் பண்ணணும்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி ஐ வில் பி கோயிங் ஃபார் ஸ்டாக் பிக்ஸ் தான். அப்போ நான் வேணா இது நான் சில பேர் நம்ப மாட்டாங்க. இதில சொல்லிடலான்னுட்டு. நான் குடுத்தது கூட காட்டுறேன். நீங்க இந்த வீடியோ பாருங்க. இட்ஸ் மெசகான் டாக் அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் இப்ப தான் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு அண்ட் கிளியரா பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக் அவுட் ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆயிடுச்சு மார்க்கெட். பிரேக் ஆயிட்டு ரீடெஸ்ட்டும் வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது ஃபுல்லா ஒரு அப் ட்ரெண்ட் தான். லாங் டேர்ம்ல ஒரு அப் ட்ரெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ லாங் டேர்ம் பையர்ஸ் நோட் பண்ணிட்டு இதை வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கி வைக்கலாம். ஏன்னா இது லாஸ்ட் டைமும் என்ன ஆச்சுன்னா, ட்ரெண்ட் லைன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிட்ட பிறகு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தது. ஸோ இப்பயும் திருப்பி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்கு. ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்சிசி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலி இட் ஹஸ் broken தி ட்ரெண்ட் லைன். ஸோ சேனலில் போயிட்டு இருந்துச்சு. சேனலில் பிரேக் ஆயிடுச்சு. ஐ ரிமெம்பர் 2020 லாக்டவுனில் நான் ஐ திங்க் இன்னொரு கண்ட்ரியில் ஸ்டக் ஆகிட்டேன் நான். இந்தியா வர முடியாது. அந்த டைமில் இன்வெஸ்டட் என்சிசி அட் அரௌண்ட் 36, 37 இந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐ மேட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனி என்சிசி. அண்ட் திருப்பி பார்த்தீங்கனாலும் அகெயின் இட் ஹஸ் கம் டு அ நல்ல ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பொட்டன்ஷியலி அ குட் பிரேக் அவுட் ஸ்டாக். மை பாயிண்ட் இஸ் இட் கேன் கோ அப் டு 100 அகெயின். அது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் we can expect like 140, 150 திருப்பி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஹையை பிரேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாக் அண்ட் ஃபண்டமெண்டலி இட் இஸ் அ வெரி குட் கம்பெனி. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இது நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம். இப்போ எத்தனை மடங்கு ஏறி இருக்கு. இப்போ இது வந்து எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் டைவர்சிஃபை ஆக தான் செய்யும். அப்போ ரிஸ்க்கும் கம்மியாகுது. பட் எனக்கு ஸ்டாக் பிக் பண்ண தெரியுன்றதுனால ஐ எம் ட்ரைங் டு டூ இட். அப்போ ஒரு ப்ரோ ட்ரேடர்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலேஜபிளான பர்சனாக நீங்கள் வந்து டெக்னிக்கல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபண்டமெண்டல்லாம் என்னென்னு கற்றுக்கிட்டீங்க, இந்த நாலேஜ்லாம் இருக்குன்னும் போது அப்போ நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடர் கேட்டகரியில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா இட் இஸ் பெட்டர் டு பி இன் திஸ் சேஃப் ஜோன். ஸோ ரெண்டுமே ஆப்ஷன். நீங்கள் எப்படி உங்களை எஜுகேட் பண்ணிக்கிறீங்கன்றது தான். இப்போ 20 வயசில் வரும்போது மேபி நீங்கள் இதை யூஸ் பண்ணிடலாம். ஆனால் 20 to 30 வரதுக்குள்ளே மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல மார்க்கெட்னா என்னன்றது புரிதல் வந்துடுச்சு. இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டீங்க, ஃபண்டமெண்டல்னால் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்டாக்ஸ்னால் எப்படி எனக்கு பிக் பண்ண தெரியுன்றது கற்றுக்கிட்டீங்கன்னா 30 வயசில் வரும்போது இதை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரோ ட்ரேடருக்கான லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னோடதே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பியூர்லி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்லனா ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வச்சுருப்பேன். நான் இதுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆஸ் அ ப்ரோ ட்ரேடர் இப்போ எனக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக ஐ யூஸ் டு கோ ஃபார் ஸ்கீம்ஸ். இப்போ இந்த ஸ்கீம் கூட என்னோடதே காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2021 இந்த இது போட்டிருந்தது. இப்போ 2025 நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வந்து நான் பே பண்ணுவேன். இந்த 1.5 lakhs எனக்கு என்ன ஆகிடும்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஆகிடும். அப்போ நான் கட்ட வேண்டிய டேக்ஸ் எனக்கு என்ன ஆகிடுது,
கம்மியாகுது. அப்போ 1,50,000 ரூபா நான் சேவ் பண்ணுறேன்னா, இப்போ அந்த 1,50,000 நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கட்டிட்டேன். இன்னும் ஒரு 1 இயர் தான் கட்ட வேண்டியது இருக்கு. நான் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 இயர்ஸுக்கு 6 லேக்ஸ் கட்டியிருக்கேன். ஆனா அதையும் நான் எதில போய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, மிட் கேப் ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் போட்டேன். இது வந்து யூலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிட் லிங்க்டு ஃபண்ட்ஸு. ஸோ அது எதில போட்டிருந்தேன்னா, மிட் கேப் ஈக்விட்டி ஃபண்ட் 2021லயே மிட் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபண்ட்ல போய் போட்டிருந்தேன். அது இப்போ எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ் வேல்யூ இப்பயே எனக்கு கிட்டத்தட்ட 9 லேக்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% எனக்கு ரிட்டர்ன்ல தான் இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைச்சிடுச்சு. ப்ளஸ் என்னோட ஃபண்டும் என்ன ஆயிடுச்சு, 6 லேக்ஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டு கிட்டத்தட்ட 9 லேக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இது இல்லாம என்னோட ஸ்டாக்ஸும் எக்கச்சக்கமா நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ் நெறைய பேர் அத பார்த்து போட்டவங்களும் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அப்போ எனக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைச்சிருச்சு. ஸ்டாக்ஸும் எனக்கு நல்ல ரிட்டர்ன் குடுத்துச்சு. ஸோ இதுதான் ப்ரோ ட்ரேடருக்கும் உள்ள ஒரு நார்மல் ரீட்டெய்லரா எதுவும் தெரியாதுன்னு சொல்லி உள்ள போறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இப்போ நீங்க உங்க போர்ட்ஃபோலியோவ பில்ட் பண்ணும்போது, நீங்க என்னன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல எனக்கு வந்து மார்க்கெட்ட பத்தின புரிதல் இருக்கா? இல்லையா? இருக்குன்னா நீங்க என் கேட்டகரியில வாங்க. இல்லன்னா செகண்ட் கேட்டகரி இந்த கேட்டகரி வச்சுக்கோங்க. இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அதே கேட்டகரியில தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 20ல ஸ்டார்ட் பண்றீங்களா? ஒரு 25க்குள்ள கத்துக்கோங்க. மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த கேட்டகரி. ஏன்னா, அதிக ப்ராஃபிட்டபிள் கேட்டகரி தெரிஞ்சவங்களுக்கு தான். இப்போ எல்லாரும் நம்ம ஏன் வாரன் பஃபெட்ட வி ஆர் லுக்கிங் அப் டு வாரன் பஃபெட்ன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து மார்க்கெட்டோட ஃபண்ட்ஸ் குடுக்குற ரிட்டர்ன்ஸ் காட்டிலும் ஹி ஹஸ் பீட் த மார்க்கெட். மார்க்கெட் வந்து அவரால பீட் பண்ண முடியுது. இப்போ S&P 500 எவ்வளோ குடுக்குதோ, அத காட்டிலும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் அவரால குடுக்க முடியுதுன்னா, ஹி இஸ் பீட்டிங் தி மார்க்கெட். ஸோ அதனால தான் அவர கிளாசிஃபைடா பார்க்குறோம். ஓகே, ஹி இஸ் அ கிரேட் ட்ரேடர்ன்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணபோது, நாமளும் ஒரு நல்ல ட்ரேடரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் பெருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ப்ரோ ட்ரேடருக்கும் உள்ள நார்மல் ரீட்டெயில் ட்ரேடருக்கும் வித்தியாசம் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க முடிவு பண்ணிட்டு எப்படி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க இதில ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சார் நான் ஆல்ரெடி சிப்ல போட்டுட்டுருக்கேன். ஆல்ரெடி இந்த மாரி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதுக்குள்ள வரணும்னாலும், நீங்க எங்ககிட்டயே இப்போ பார்த்தீங்கனாலும், நம்ம ட்ரேடர் சூஸ்ல நம்ம கத்துக் குடுத்துட்டுருக்கோம். எப்படி ஒரு மார்க்கெட்ட இப்போ ஒரு ஃபண்டமெண்டலா எப்படி அனலைஸ் பண்ணணும், டெக்னிக்கலா ஒரு ஸ்டாக்க எப்படி சூஸ் பண்ணி, இப்போ மோயில் கூட எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு டீட்டெயிலா அந்த வீடியோ காமிச்சிருந்தேன். இன்கேஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த இதில எப்படி ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணியிருந்தேன், அந்த ஸ்டாக் இப்போ எனக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்குன்றதும் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்க அத பத்தி கத்துக்கணும்னாலும், வி அட் ட்ரேடர் சூஸ் வி டீச் பீப்பிள் எப்படி ஒரு மார்க்கெட்ட சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணி ஒரு ப்ரோ ட்ரேடரா நம்ம பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல பிரான்ச்சஸ் இருக்கு. எவ்ரி மண்டே நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில கிளாஸஸ் இருக்கும். அண்ட் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கு. இது இல்லாம டைரக்ட்டா வர முடியலனாலும் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. நீங்க வேணா ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கலாம். நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா, தே வில் கிவ் யூ ஆல் தி டீட்டெயில்ஸ். ரைட்? ஸோ நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க. சரி 10 வருஷம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டு யார்கிட்டயோ நான் ஃபண்ட குடுக்குறேன். ஆனா அவங்க எப்படி பண்றாங்க, எதுல போடுறாங்க, கரெக்ட்டா தான் போடுறாங்களா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுமா இல்லையான்றது எனக்கு தெரியணும்னா கத்துக்கிட்டு பண்ணுங்க. இல்ல எனக்கு ஏற்கனவே டைம் இருக்கு. டைமே கிடையாது. நான் ஏற்கனவே பிசினஸ்லயே எனக்கு நல்ல பிசினஸ். இது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக மட்டும் பண்றேன்னா, கத்துக்கிறதுக்குலாம் டைம் இல்லன்னா, தாராளமா நீங்க இதிலேயே பண்ணலாம். 2மே சேஃப் தான். இது கொஞ்சம் நம்மளோட காச நம்ம கிட்ட ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். இது யாரோ ஒருத்தர் ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான இது வந்து நீங்க உங்களோட டைமும், உங்களோட எஃபோர்ட் நீங்க எவ்வளோ குடுக்க முடியும்ன்றத பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ இது கரெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.